வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஞாயிற்றுக்கிழமை அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் எஸ் என்பதுரை மற்றும் தனபால் ஆகியோரை வரவிருக்கும் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்பாளர்களாக அறிவித்தது. இந்த அறிவிப்பை அதிமுக துணை பொதுச் செயலாளர் பி முனுசாமி கட்சி தலைமையகத்தில் வெளியிட்டார். புதிய காலியிடங்கள் ஏற்படும் போது 2026ஆம் ஆண்டில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கப்படும் என்றும், இது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடர்ந்து இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக தேமுதிகவுக்கு உறுதியளித்துள்ளதாகவும், அதை கட்சி மதிக்க விரும்புவதாகவும் முனுசாமி தெளிவுபடுத்தினார். அவரது கூற்றுப்படி தேமுதிக இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் தற்போதைய தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்காத அதிமுகவின் முடிவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தி அடைந்ததாக தெரிகிறது. கூட்டணி குறித்து முனுசாமியின் கூற்று குறித்து கேட்டபோது பிரேமலதா அதை உறுதிப்படுத்தாமல், இந்த அறிக்கையை யார் வெளியிட்டார்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றார். ஜனவரி 2026 இல் கடலூரில் நடைபெறவிருக்கும் மாநாட்டில் தேமுதிக தனது அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் என்றும் அவர் கூறினார். அரசியல் என்பது தேர்தல்களை பற்றியது என்று அவர் குறிப்பிட்டார். அதிமுக தனது முடிவை எடுத்துள்ளதாகவும், தேமுதிக சரியான நேரத்தில் பதிலளிக்கும் என்றும் வலியுறுத்தினார். 2024 மக்களவைத் தேர்தலின் போது 5 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இருக்கைக்கு அதிமுக மற்றும் தேமுதிக இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்ததாகவும் பிரேமலதா மேலும் குறிப்பிட்டார். இதற்காக பழனிசாமியும் மூத்த அமைச்சர்களும் தனிப்பட்ட முறையில் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் மாநிலங்களவை இருக்கை எந்த ஆண்டை வழங்கப்படும் என்று கேட்டபோது, அப்போது பழனிசாமி திட்டவட்டமான பதிலை வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2026இல் தேமுதிகவிற்கு ஒரு இடம் வழங்கப்படும் என்று அதிமுக சமீபத்தில் அறிவித்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் வாசன் போன்ற தலைவர்களுக்கு மாநிலங்களவை இருக்கைகள் ஒதுக்கப்பட்ட முந்தைய நிகழ்வுகளை பிரேமலதா நினைவு கூர்ந்தார். இப்போது தேமுதிகவின் சரியான முறை என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற பழனிசாமியை அழைத்தார். இந்த முன்னேற்றங்களின் பின்னணியில் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் வெள்ளிக்கிழமை பழனிசாமியை சந்தித்து கலந்துரையாடினார். அதிமுகவின் ராஜ்யசபா வேட்பாளர்களை பொறுத்தவரை என்பதுரை ராதாபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மற்றும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அனுபவம் வாய்ந்த குற்றவியல் வழக்கறிஞர் ஆவார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நவலடி கிராமத்தைச் சேர்ந்த இவர் 1983 முதல் கட்சியுடன் தொடர்புடையவர். 65 வயதான தனபால் முன்பு திருப்போரூர் எம்எல்ஏ ஆகஸ்ட் பணியாற்றினார். கட்சியில் பல்வேறு தலைமை பொறுப்புகளை வகித்து வருகிறார். மேலும் கலை, சட்டம், வணிக நிர்வாகம், கணினி பயன்பாடுகள் மற்றும் முனைவர் பட்டம் உள்ளிட்ட கல்விப் பின்னணியை கொண்டுள்ளார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.